வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வணக்கம். ரொம்ப நல்லா இருக்கேன் அண்ணா. ஒரு பத்திரிகையாளரா சில உண்மைகளை நீங்க அதிர்ச்சியா இருந்தாலும் சொல்லியே ஆகணும். ஏன் அப்படின்னா, இன்னைக்கு அரசியல் சூழ்நிலையில அதிமுக, திமுக அப்படின்னு இருந்தது. காங்கிரஸ், அப்புறமா நிறைய கட்சிகளை வந்து சின்ன சின்ன கட்சிகளை விசிக அந்த மாதிரிலாம் சின்ன சின்ன கட்சிகளை சொல்லலாம். ஆனா மாநாடு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா எல்லா மாநாடையும் தூக்கி சாப்பிடுற மாதிரி விஜயோடைய மாநாடு வந்திருக்கு. இதை உங்க கண்ணோட்டத்துல எப்படி பாக்குறீங்க? அதாவது எடுத்ததுமே உண்மையை சொல்லுங்கன்னு சொல்லிட்டீங்க. திருவள்ளுவர் வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீது இல்லாத செயல்னு சொல்லியிருக்கிறாரு. நம்ம சொல்கிற உண்மை கண்டிப்பாக யாருக்குமே அது தீதா முடிந்துடக்கூடாது. அப்படி பார்க்கும்போது கொஞ்சம் நீங்கள் சொல்கிறது மற்ற அரசியல் மாநாடுகளையும் மிஞ்சி சாப்பிட்டுருச்சு அப்படின்னு சொல்கிறீங்க. ஓரளவுக்கு அது உண்மையாக கூட இருக்கலாம். இருந்தாலும் இதில் ஒரு முக்கியமான ஒரு உண்மையை நம்ம சொல்லணும் அப்படின்னா, ஒரு புதுசாக பிரவேசம் பண்ணியிருக்கக்கூடிய விஜய்க்கு இந்த அளவுக்கு கூட்டம் வந்திருக்கு அப்படின்னா, எல்லாருக்குமே இது மிகப்பெரிய வியப்பாகவும் அதிர்ச்சியாக தான் இருக்குது. மாநாடுல முன் ஏற்பாடுகள் பெருமளவுல பண்ணுவாங்க. ஆனா அதையும் உடைக்கிறது நிறைய இது நடக்கும். ஆனா இவங்களுடைய மாநாட்டுல நிறைய கண்டிஷன்லாம் போட்டிருந்தாங்க. இந்த பழக்கங்கள்லாம் இருக்கக்கூடாது, இதெல்லாம் சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு உயிரிழப்பு கூட இப்ப ரீசெண்டா நடந்த தகவல் எல்லாமே நம்ம பத்திரிகை செய்திகள்ல அது மாதிரிலாம் வந்துட்டு இருக்கு. ஆனா ஒரு மாநாடு இருந்தா உயிரிழப்பு அதிகமா இருக்கிறது எந்த இதுல அதாவது இது உங்களுடைய பார்வைக்கு எப்படி தோணுது? அதாவது ஆக்சுவலி ஒரு சில மாநாடுகள்னு கிடையாது, திருவிழாக்கள் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா திருவிழாக்கள் நடக்கும், மற்ற ஊர்வலங்கள் நடக்கும், ப்ரொட்டஸ்ட் நடக்கக்கூடிய இடங்கள், இப்படி மக்கள் சேரக்கூடிய ஒரு நிகழ்வுகள் நடக்கும்போது சில அசம்பாவிதிகளை தவிர்க்க முடியாது, ரொம்ப கஷ்டம். அதுக்காக நம்ம ஒரு டெமோக்ரஸி கண்ட்ரியில் இருந்துட்டு இந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்கவும் முடியாது. மாநாடுகள் நடத்துறது தவிர்க்க முடியாது, திருவிழாக்கள் நடத்துறதையும் தவிர்க்க முடியாது. ஸோ அவங்கவுங்க சேஃப்டியை அவங்கவுங்க தான் பார்த்துக்கணும். இப்போ என்னுடைய உடல் ரீதியான விஷயம் எனக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது இந்த மாநாட்டில் நம்ம கலந்துக்கிறதுக்கு ஃபிட்டடாக இருக்கிறோமான்னு முதல்ல அவங்க தான் அவங்கள நிர்ணயம் பண்ணிக்கணும். அதே சமயம் அதிகமான டிராஃபிக் கண்டிப்பாக இருக்கும், வெயில் அதிகமாக இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது அந்த டிராஃபிக்கில் வண்டி ஓட்டிகிட்டு போகிறது நிறைய ரிஸ்கெல்லாம் இருக்குது. எது அந்த ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னை கேர் எடுத்துக்கக்கூடிய இடத்துல ரொம்ப முக்கியமாக அவன் பாதுகாப்பாக தான் போகணும். அப்படி இருக்கும்போது ஒரு சில விபத்துகள் நடந்திருக்கிறதா கேள்விப்பட்டோம். ஒரு ஒரு இறப்பு கூட நடந்ததாக கேள்விப்பட்டிருக்கோம். பலருக்கு அந்த வெயில் தாக்கத்தினால சில பாதிப்புகள் உருவாகியிருக்கு. பட் இது நடக்கிறது தான். இருந்தாலும் அவங்களுக்காக நம்ம வருத்தத்தை இந்த இடத்துல நம்ம பதிவு பண்ணி வருத்தத்தை சொல்றது ரைட்டு தான்னா. இப்போ எங்களுடைய இது என்னன்னா, இப்போ விசிகா மாநாடு பெரிய அளவுல நடந்தது. அந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா குடி போதையில பண்ணது, இதுங்க ஒரு சில தோழர்கள் பண்ணக்கூடிய இதனால அரசியலுக்கு புதுசா வரவங்களுக்கு இவ்வளவு ப்ரெஷர் கொடுக்குறாங்களே. ஏன்னா இவங்க பண்ற மாநாடுல அப்படி ஒரு விஷயம் நடக்காம இருந்தா பரவாயில்ல. சோ புத்திசாலித்தனமா ஒரு சிலர் பண்ணக்கூடிய செயல்பாடுகளை புதுசா வந்தவங்களுக்கு மட்டும் கண்டிஷனா கேட்கறது எப்படி பாக்குறீங்க? இல்ல, இது நம்ம அரசியலுக்கு அப்பாற்பட்ட விமர்சகர் உண்மையாக. அதில் நம்ம விஜயை நம்ம இப்போ விஜயை உயர்த்தி பேசுகிறோம் அப்படின்னு மற்றவங்க எடுத்துக்கிட்டாலும் அதை பற்றி நமக்கு கவலை கிடையாது. ஏன்னா விஜய்க்கும் நமக்கு எந்த ஒரு கட்சி ரீதியான எந்த ஒரு தொடர்பெல்லாம் கிடையாது. ஆனால் பொதுவாக சொல்லப்போனால் பல மாநாடுகளை நம்ம பார்த்துருக்குறோம். அந்த மாநாட்டில் நிறைய ஒரு விரும்பத்தகாத சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடைபெறும். அது அது தவிர்க்கவே முடியாது. அது மாதிரி நடைபெறதுனால அந்த மாநாடு நடத்தின கட்சியை நம்ம களங்கம் சொல்ல முடியாது. இது அதில் நிறைய கட்சிகளில் இந்த மாநாடு நடத்தும் போது விரும்பத்தகாத செயல்கள் ஏன் நடக்குது அப்படின்னா, அந்த கூட்டிகிட்டு வர கூட்டங்களை காசு கொடுத்துட்டு கூட்டிகிட்டு வருவாங்க. அவங்க காசு கொடுத்து கூட்டிகிட்டு வரும்போது அவங்களுக்கு எந்த தார்மீக பொறுப்பெல்லாம் இருக்காது. அவங்க வருவானுங்க, குடிப்பானுங்க, கலடா பண்ணுவானுங்க, சேர் அடித்து உடச்சி போடுவானுங்க, சாப்பிட்ற இதெல்லாம் தள்ளி விடுவானுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு கீழ்த்தரமான விஷயங்களெல்லாம் நடைபெறும். நம்ம அதை ரொம்ப இவருடைய மாநாடுலேயும் இந்த நிகழ்வுகள் நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறு இருக்கான்னு எல்லாருமே அதை கூர்ந்து கவனித்தாங்க. உண்மையிலேயே சொல்லப்போனால் 98% எந்த இடர்பாடு இல்லாமல் அற்புதமாக நடந்துச்சு. யூத்து தான் வந்திருந்தாங்க. மேக்சிமம் டிசிப்ளினை மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. எந்த இடத்துலையும் ஒரு இரிட்டேஷன் ஃபீலிங், இத்தனைக்கும் நிறைய பார்த்திங்கன்னா இளம் பெண்கள் வந்திருந்தாங்க. அப்படி இருக்கும்போது சில இதெல்லாம் முரண்பாடு நடக்கும். எதுவுமே எந்த கம்ப்ளைண்ட் கிடையாது, எதுவும் கிடையாது. ரொம்ப டிசிப்ளினாக நடந்துச்சு. அது ஒரு ஆச்சரியம்தான். அது எப்படி இது ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு பெரிய ஒரு
இது ஒரு ஆச்சரியப்படக்கூடிய விஷயமா தான் நம்ம பார்க்குறோம். அது வந்து அதுக்கு வந்து விஜய்க்கு நம்ம பாராட்டி தான் ஆகணும், அவங்களுடைய குழுமத்துக்கும் நம்ம பாராட்டி ஆகணும். அதே மாதிரி சில யூடியூப்பில் வந்து சில விஷயங்களை வந்து வெளிப்படுவாங்க. எப்படின்னா, யாராவது ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி மாநாட்டில் வந்து இதெல்லாம் கிரியேட் கூட பண்ணதுக்கான வாய்ப்புகள் உண்டு. என்ன சொல்ல எங்களுக்கு அதுதான் நான் சொல்ல வரேன். ஒரு சில இதுல ஒரு 98% நல்லா நடந்துருச்சுன்றதுக்காக பேரை கெடுக்கிறதுக்கு கூட ஒரு சிலர் நடத்தி இருக்கலாம்ல. அந்த மாதிரி கிரியேட் பண்ணுவாங்க, காசு கொடுத்து 4 பேரை குடிக்க வச்சு. ஆனா 98% வந்து நன்றாக நடத்தியிருக்காங்கன்னு பல விமர்சகர்கள் பல பத்திரிகையாளர்களும் வந்து நல்ல ஒரு சர்டிபிகேட் தான் கொடுத்திருக்காங்க. ஒரு வீடியோ கிளிப்பிங்ஸ்ல ஒரு தம்பி வந்து குடிச்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரு வீடியோ கிளிப்பிங்ஸ் காமிக்கிறாங்க. அதுல நம்மளோட அறிவு சார்ந்து பார்க்கும்போது ஒரு மாசா இருக்கிற இடத்துல யாராவது ஒருத்தன் தனியா குடிச்சா அந்த மாஸ் ஒத்துக்காது. அந்த கூட்டம் அவனை கண்டிப்பா வந்து கண்டிக்கும். அதுக்கு இதை வந்து அவனை தனியா அந்த கிளிப்பிங்ஸ் இருக்கும், அவன் அதாவது அது தனியா இருக்கும். அது ஏதோ ஒரு செட்டிங் பண்ணன மாதிரியே தான் நமக்கு தோணுது. என்ன சொல்றீங்க? சரி, இது விடுவோம். இதுல வந்து இன்னொன்னு பாத்தீங்கன்னா, முக்கியமா எனக்கு ஒரு விஷயம் புரியலண்ணா. திமுகவை பத்தி தான் அதிகமா பேசினாரு விஜய் அப்படின்னு பல ஊடகங்கள் தலையை தூக்கி கொண்டு ஆடுது. அவர் பேசிய வார்த்தைகள் உண்மையின் வார்த்தைகளா இல்ல திமுகவை கவுக்கிறதுக்குன்னு பேசின வார்த்தைகளா? இல்ல, இப்போ ஒரு அரசியலுடைய நகர்வு எப்படி எப்பவுமே இருக்கும் அப்படின்னா, ஆட்சியாளர்களை எதிர்க்கிறது தான் அரசியல் நகர்வா இருக்கும். இப்போ விஜய் கட்சி ஆரம்பிச்சுட்டு ஏடிஎம்கேவை எதிர்க்கிறதுனால என்ன பிரயோஜனம்? அவங்க ஆட்சியில் இல்லை. பிஜேபி எதிர்த்தா என்ன பிரயோஜனம்? ஆட்சியில் இல்லை. ஒரு நாம் தமிழரோ இல்லை பாட்டாளி மக்கள் கட்சியோ ஒரு கம்யூனிஸ்ட் எதிர்க்க வேண்டிய வேலை அவருக்கு கிடையாது. இப்போ அதிகார வர்க்கம் யார் இருக்குது, அதிகாரத்தில் யார் இருக்கிறாங்க, அவங்கள தான் எதிர்த்தாக வேண்டிய இடத்துல. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டு அரசியலில் இருக்கக்கூடிய திமுகவை எதிர்த்தாகணும், மத்திய அரசில் கூடிய இருக்கிற பிஜேபி எதிர்த்தாகணும். ஸோ ஆளும் அரசை தான் யாராக இருந்தாலும் ஒரு புதிய கட்சி வரும்போது ஆளும் அரசை எதிர்த்து தான் அரசியல் பண்ணி ஆக வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இது வந்து தவிர்க்க முடியாத ஒன்று. அதே மாதிரி ஆளும் அரசுகளுக்கு கூட இருக்க குறைபாடுகள் நிறைய இருக்குது. பிரிவினைவாத சக்தி இருக்குது. அவருடைய இதில் ரொம்ப தெளிவாகவே சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, இந்த பிரிவினைவாத விஷயத்தை ரொம்ப அதிகமாக கோடிட்டு காமிக்கிறாரு. லஞ்சம், அந்த கரப்ஷனை பற்றியும் ரொம்ப அதிகமாக வந்து கோடிட்டு காமிக்கிறாரு. அப்படி பார்க்கும்போது இப்போ அவருடைய உண்மையிலேயே டார்கெட்டுங்கிறது வந்து தெளிவாக இருக்குது. திமுகவுக்கு எதிர்ப்பு அரசியலை தான் அவர் ஃபஸ்ட்டு களமாக எடுக்கிறாரு. அடுத்தது மதம் சார்ந்த பிரிவினைவாத அரசியலை பிஜேபியை வந்து எதிர்க்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு வர்றாரு. ஆனால் அவருடைய அதிக இலக்கு வந்து திமுகவாக தான் இருக்குங்கிறத நம்ம கணிக்க முடியுது. அதுல கூத்தாடி அப்படின்னு நடிகர்கள்னு சொல்றாங்க. ஆமா, நான் கூத்தாடி தான் அப்படின்னு ரொம்ப தெளிவா தைரியமா சொன்னாங்க. ஏன்னா நம்ம ஆண்ட முதல்வர்கள் எல்லாருமே நடிகர்கள் தான். கலைஞரா இருக்கட்டும், ஜெயலலிதா அம்மையாரா இருக்கட்டும், எம்ஜிஆர் ஐயாவா இருக்கட்டும், இவங்க எல்லாமே நம்ம தலைமுறையில எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாருமே நடிகர்களா இருந்து வந்தவங்க தான். அப்போ ஏன் இன்னைக்கு உதயநிதி ஐயா அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா சின்னவர்னு சொல்றோம், அவரும் ஒரு நடிகர் தான். நம்ம முதல்வரையும் ஒரு நடிகரா ஒரு படத்துல நடிச்சிருக்காங்கன்னு அதையும் கொடுத்துட்டாங்க. ஆமா, ஆனா இவர் ரியல் நடிகனாவே இருந்து தன் வாழ்க்கைய அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க. நான் வந்து என்னுடைய வருமானத்தை எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு நான் என் மக்களுக்காக, ஏன்னா நான் எதுக்காக பிறந்தேன், எதுக்காக எல்லாத்தையும் செஞ்சுட்டேன், இன்னைக்கு என் மக்களுக்காக நான் என்ன செய்வேன்றத ஒரு மேடையில கர்ஜனையோட சொல்றாரு. இது எப்படி பாக்குறீங்க? இது ரியலா இருக்கும்னு நினைக்கிறீங்களா இல்ல தன்னுடைய பிம்பத்துக்காக பெருமைக்காக பேசினதா நினைக்கிறீங்களா? அதாவது இப்போ நடிகரா வந்து ஒரு அரசியலுக்கு வராரு அப்படின்னு பல பேர் சொல்றது வந்து முதல்ல ஏற்புடைய விஷயமே கிடையாது. காரணம், ஒரு அரசியலுக்கு வரவனுக்கு என்ன தகுதி இருக்கணும் அப்படின்னா, அவனுக்கு வந்து அவனுடைய அறிவு சார்ந்த தகுதியையும் ஆளுமையான தகுதியை மட்டும்தான் பார்க்கணுமே ஒழிய அவர் நடிகரா, டாக்டரா, இல்லை ஒரு ஸ்கூல் மாஸ்டரா, இல்லை ஒரு ஹோட்டலில் உரிமையாளர் அப்படியெல்லாம் பார்க்க முடியாது. இது டெமோக்ரஸி கண்ட்ரி. இது ஜனநாயக நாட்டில் வந்து அரசியல் வர்றதுக்கு இப்படி தான் இருக்கணுங்கிற எந்த ஒரு கட்டுப்பாடெல்லாம் கிடையாது. ஸோ அதனால் அவர் நடிகராக இருக்கிறதுங்கிறது அவருக்கு இது வந்து அரசியல் வர்றதுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக தான் நம்ம பார்க்க முடியுது. காரணம் என்னென்னா, இந்திய அரசியலை பொறுத்தளவு வந்து ஒரு சினிமா துறையும் அரசியலையும் பிரிக்க முடியாது. பார்த்திங்கன்னா நம்மளுடைய மக்களுடைய தாக்கம் சினிமாக்குள்ளேருந்து அதிகம் வருது. காரணம் என்னன்னா, இப்போ சொல்லலை, பின்னோக்கி நீங்கள் பார்த்தீங்கனாலே ஒரு அதிகமாக, அதாவது சுதந்திர போராட்டத்திற்கான அதிகப்படியான ஒரு மக்கள் எழுச்சிக்கு காரணமே நிறைய மேடை நாடகங்கள் தான். மேடை நாடகங்களில் இருந்தார். பாரதியார் கவிதைகள் மூலிமா நிறைய மேடை நாடகங்கள் பண்ணி அதிலெல்லாம் வந்து விழிப்புணர்வு ஏற்பட்டு தான் சுதந்திர போராட்டத்துக்கு போராடக்கூடிய. அப்போ அதுவும் ஒரு வகையான அதுவும் சினிமா ஒட்ட ஒரே துறை தானே.
அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு சினிமா நடிகரை ஒரு அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு எல்லாம் நம்ம புறம் தள்ளிட முடியாது. அதே சமயம் நீங்கள் கேட்ட கேள்வி பிரகாரம் வந்து இது வந்து ஒரு நடிக்கிறாரா அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு கேள்விக்குறி அரசியல். நம்ம வந்து அதை வந்து உடனடியாக இதற்கு பதில் சொல்ல முடியாது. நம்மளுடைய எதிர்பார்ப்பு ஒரு ஆரோக்கியமான அரசியலை விஜய் அவர்கள் எடுத்துகிட்டு வரணும்னு நினைக்கிறோம். அவர் அரசியலுக்குள்ளே தன்னை முழுசாக இணைத்துட்டு எலெக்ஷனை சந்தித்து அதில் அவர் வெற்றி பெற்று அதுக்கப்புறம் அவருடைய நகர்வை வச்சு தான் அதை நம்ம கிரிட்டிசைஸ் பண்ண முடியும். இல்லை, நகர்வுன்னு வந்து அந்த கேள்வி கேட்குறேன். முதல்ல என்ன சொன்னாங்க? கொள்கையே இல்லைன்னாங்க, கொடியே இல்லைன்னாங்க, என்ன ஒரு செய்யணும்னு சொல்லிட்டு ஒன்றுத்தையும் குற்றங்களை சாட்டிக்கிட்டே தான் இருந்தாங்க விஜய. ஆனால் ஒவ்வொரு குற்றங்களையும் தாங்கி தன்னுடைய ஒழுக்கத்தையும் தன்னுடைய தன்னிலை விளக்கத்தை எந்த அளவுக்கு சொல்ல முடியுமோ அவர் வந்து தெளிவாக வந்து இப்போ கொடுத்துட்டாரு. அடுத்து வந்து இப்போ நம்ம ரெண்டாவதாக நம்ம பார்க்கணுன்னா ஒரு சப நாகரிகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த நாகரிகத்தை மேடையில நிறைய பண்ணியிருக்காரு. ஒரு துண்டை எடுத்து வீசக்கூடிய மக்கள் தன்னுடைய பாசத்தை காட்டுறாங்க. அந்த பாசத்தை மாலையா போட்டுக்கிட்டு, எல்லாரும் மாலையை போட்டுக்கிட்டு, வெற்றி மாலையை போட்டு அந்த தலையில கிரீடெல்லாம் வச்சு சீனா ஒரு இதெல்லாம் பண்ணுவாங்க. ஆனா இவர் ரொம்ப சிம்பிளா இதை பண்ணியிருக்காரு. ஆனா கொஞ்சம் அது வித்தியாசமா இருக்கு, பேசும் பொருளாவும் மாறுது. இப்படி இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? விஜய் வந்து முதல்ல வந்து எல்லாரும் ஒரு கணிச்சது என்ன அப்படின்னா, ஒரு இன்மெக்யூரிட்டி பர்சன் அப்படிங்கிற மாதிரி, பெரிய அறிவு சார்ந்து எதுவும் பண்ணிட மாட்டார் அப்படின்னு தான் பலரது கணிப்பு இருந்துச்சு. அந்த கணிப்பை அவர் உடைச்சிட்டாரு, சுக்கு நூறாக்கி உடைச்சி போட்டார். காரணம் என்னென்னா, கரெக்டாக காய் நகர்த்தி இருக்கிறாரு. எந்த இடத்துலையும் பிழையே இல்லை, எந்த இடத்துலையும் ஒரு சின்ன பிழை கூட இல்லாமல் அழகாக காய் நகர்த்திட்டு வந்து தன்னுடைய கொள்கை பிரச்சாரத்தை அழகாக வந்து தன்னுடைய கொள்கையை இந்த இதில் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாரு. ஒரு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பேசியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் கொடிக்கான விளக்கத்தையும் ஒரு காணொலி மூலிமா அவர் பதிவு பண்ணுறாரு. அதனால அவருடைய நகர்வுகளில் எங்கேயுமே வந்து சோட போகவே இல்லை. மிகப்பெரிய புத்திசாலியாக வந்து வேலை பார்த்துருக்கிறாரு. நாம் கூட இப்போ ஒரு சில காணொலிகளில் போடும்போது விஜய் நிறைய அனுபவசாலிகளை கூட வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள் நம்மளும் சொன்னோம், பல பேர் சொன்னாங்க. எல்லாத்தையும் அவர் புறக்கணிச்சிருக்கிறாரு. காரணம் என்னென்னா, எந்த ஒரு இந்த மாநாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாநாட்டு அலங்காரத்துக்காக, அதனுடைய ஒரு அலங்காரத்துக்காக அறிவு சார்ந்த மக்களை வந்து ஸ்டேஜ் மேலே உட்கார வைப்பாங்க, அவங்களுடைய ஸ்பீச் கேட்க வைப்பாங்க, ஒரு இன்னாகிரேட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் பல அறிவாளிகள் பேசுவாங்க, புரட்சிகரமான பேச்சு இருக்கும், அப்படி வருவாங்க. இல்லை எதனோ பழைய ரிட்டையர்டு அரசியல்வாதிகளை கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சுருவாங்க. இது எல்லாமே சம்பிரதாயமாக நடக்கும். இது எல்லா மாநாட்டிலையும் நடக்கிற விஷயம். அது எல்லா மாநாட்டிலும் நடக்கிறது தானே. மாலை மரியாதையை போடுறதும் வர்றதும் ஏறுறதும் இந்த மாதிரி ஒரே கூத்து கும்மாளமாக தான் நம்ம பார்த்துருக்கோம். இப்படி தான் நடக்கும், இதுதான் மாநாடு அப்படின்னு பதிவாக இருக்கக்கூடிய இதை உடைச்சி எதுவுமே இல்லாமல் ஒரு 3 பேரை மேலே உட்கார வச்சு தான் 1 மணி நேரம் அழகாக பேச்சு, அந்த பேச்சை கூட 1 மணி நேரம் தமிழ்நாடு முழுக்க பார்க்க வச்சிருக்கிறாரு. அது பெரிய விஷயம். இத்தனைக்கும் விஜய் வந்து ரொம்ப அதிகம் பேச மாட்டார், நம்ம பார்த்த வரைக்கும் பேச மாட்டார். அப்போ இந்த கிட்டத்தட்ட 48 நிமிஷம் பேசியிருக்கிறாரு. இந்த 48 நிமிடத்தை வந்து ஒரு சாமானியம் கூட உட்காந்து பார்க்குற அளவுக்கு ரொம்ப அழகாக வடிவமைத்து ஸ்டெப் பை ஸ்டெப் அதே மாதிரி பேச்சில் மிகப்பெரிய தெளிவு, நாகரீகம், அதே மாதிரி நான் தன்னை பெரிய மிக அறிவாளியாக காமிக்காம தேவையான விஷயங்களை ஒரு பேப்பரில் நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு அதை படித்து சொல்கிறார். ஏன்னா ஒரு சிலர் பேப்பரில் படித்தா அவங்க அறிவில்லைன்னு நினச்சிக்குவாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. அதையெல்லாம் கூட அதாவது ஒரு ரியாலிட்டியாக தான், இதுதான் விஜய்னா நான் இப்படி தான் அப்படிங்கிற ஒரு ரியாலிட்டியை காமிச்சிருக்கிறாரு. நான் சினிமாவில் தான் நான் நடிக்கிறேன், ரியலாக நான் நடிக்கலை. சினிமாவில் எப்படி நடிப்பாங்கங்கிறது எனக்கு தெரியும், அதை நான் பழகியிருக்கேன். ஆனால் உங்ககிட்ட நான் நடிக்க வரலைங்கிற மாதிரி ஒரு ரியாலிட்டி ஷோ தான் பண்ணியிருக்கிறாருங்கிற நம்ம நம்புகிறோம். அதனால நம்ம அவர் ரியாலிட்டி ஷோன்னு கூட நம்ம சொல்ல முடியாது, தன்னுடைய உண்மைத்தன்மையை மக்கள் கிட்ட வெளிச்சம் போட்டு காட்டிட்டாரு. ஏன்னா ஷோன்றதுக்கு கூட அது நடிப்புன்னு டக்குன்னு வந்துடும், அந்த வார்த்தையை கூட நம்ம கட் பண்ற பாரு. ஏன்னா அந்த அளவுக்கு விஜய் வந்து மக்கள் மத்தியில வந்து எல்லார்கிட்டயுமே பிரம்மாண்டமா மொத்த டிவி சேனலும் யூடியூப் சேனலும் சமூக வலைதளங்களையும் இன்னைக்கு பெரும் அளவுல இன்னும் 1 வாரத்துக்கு பேசக்கூடிய கண்டென்ட் எதுன்னா விஜய் கண்டென்ட் தான். அதாவது அவருடைய அரசியல் நகர்வு அழகா அம்பேத்கர், காமராஜர், வேலு நாச்சியார், அஞ்சலி அம்மாள், அப்புறம் வந்து பெரியார், இவங்களை வந்து முன்னிலைப்படுத்துகிறாரு. சேர சோழர் பாண்டியரை முன்னிலைப்படுத்துகிறாரு. பாரதியாரையும்
பசும்பொன் முத்துராமலிங்க தேவரையும் முன்னிலைப்படுத்துகிறாரு. அறிஞர் அண்ணாவுடைய வார்த்தைகளை கோடிட்டு காமிக்கிறாரு. கொஞ்சம் கன்ஃபியூஷன் எல்லாத்துக்கும் இருந்தால் கூட இங்கே தமிழ்நாடை பொறுத்தளவு ஒரு வகுப்பு வாதத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு மக்கள், பல ஜாதியும் மதங்களும் இருக்கக்கூடிய ஒரு எல்லா கூடிய இருக்காது. இந்த வகுப்பு வாதத்துக்குள்ளே, அந்த வகுப்புக்குள்ளே இருக்கக்கூடிய முக்கியமான லீடர்ஸை எல்லாம் அழகாக எடுத்து அவங்கள வந்து இவர் முன்னிலைப்படுத்துகிறாரு. அப்போ இருக்கிற மக்களை வந்து கரெக்டாக வந்து பேலன்ஸ் பண்ணுறாரு. இது ஒரு பெரிய ஒரு யுக்தி, இது அரசியல் யுக்தி. இது வந்து ஒரு தெளிவான ஆள் தான் பண்ண முடியும். புது ஆள் அவ்வளோ சீக்கிரம் பண்ணிட முடியும். ஒரு தெளிவான ஆள் தான் பண்ண முடியும். அவங்களுடைய கருத்தியலை இவங்க எடுத்துக்கிறாரு. அதே மாதிரி ரொம்ப அழகாக இன்டைரக்டாக சொல்கிறார். ரொம்ப நம்ம அவர் சொன்ன அர்த்தம் வந்து நமக்கு புரிதல், அழகான புரிதல் உண்டு. எப்படின்னா, பெரியார்னு தான் அப்போ பெரியார் வந்து கடவுள் மறுப்பு கொள்கை உள்ளவராச்சே அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வரும்போது, கடவுளெல்லாம் நாங்கள் மறுக்கலை, பெரியாருடைய முக்கியமான சில கொள்கைகளை நாங்கள் எடுத்துக்கிறோம், கடவுள் மறுப்பும் நமக்கு அந்த கொள்கையில் இல்லை. உங்களுக்கு இப்போ பெரியார்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல கொள்கைகள் எடுத்துட்டு கடவுள் மறுப்பு அவங்கவுங்க சாமியை கும்பிடலாம் அப்படிங்கிறாரு. அந்த மாதிரி ஒவ்வொருத்தர், ஏன்னா எல்லா கருத்தியல்களையும் எதனா ஒரு முரண்பாடு இருக்கும். அந்த முரண்பாடை களைஞ்சிட்டு முரண்பாடு இல்லாத சமத்துவ சமதர்ம கருத்தியலை மட்டும் நான் முன்னிலைப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பாலிடிக்ஸ் பண்ணுறாரு. ஒன்று தமிழ்நாடுடைய பாலிடிக்ஸ் ஒன்று பண்ணுறாரு, தேசிய அளவிலான அரசியலையும் எடுத்துகிட்டு போகிறாரு. ஏன்னா தேசிய அரசியல் எடுத்து வரக்கூடிய இடத்துல அம்பேத்கரும் காமராஜரும் இருக்கிறாங்க, தமிழ்நாடு அரசியலில் வேலுநாச்சியார் இருக்கிறாங்க, பெரியார் இருக்கிறாங்க. இப்படி திராவிடத்தையும் ஒதுக்கலை. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவு ஒரு 4 மொழி பேசக்கூடிய மக்கள் இருக்கும்போது அவங்களையும் ஒதுக்கிட முடியாதுன்னு அந்த திராவிடத்தையும் உள்ளே எடுத்துகிட்டு வராரு. ரொம்ப அழகாக பண்ணியிருக்கிறாரு. அவருடைய நகர்வு வந்து உண்மையிலேயே பாராட்டக்கூடியதாக தான் நம்ம பார்க்க முடியும். உண்மையாகவே நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் வந்து விஜய் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி ஒரு இதாக கொடுத்துருக்கீங்க. கடைசியான கேள்வி எல்லாரும் கேட்குற மாதிரி தான் நான் கேட்குறேன். 2026 எலெக்ஷனில் விஜய் போட்டியிட்டால் கண்டிப்பாக ஜெயிப்பாரா இல்லை தோற்றுருவாரா? ஏன்னா மக்கள் வியோகத்தில் பத்திரிகையாளர்களும் சேர்க்கக்கூடிய சில விமர்சனங்களும் அவர்களுடைய செய்தியுடைய தன்மையை பொறுத்து தான் ஒருத்தருடைய ஏற்றத்தாழ்வுகள்ன்றது ரொம்ப முக்கியமாக பார்க்கும் பொருளாக இருக்குது. இந்த இடத்துல ஒரு பத்திரிகையாளராக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது அதாவது இந்த கேள்விக்கான பதிலை வந்து கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா, விஜய் இப்போ வந்து இந்த மக்கள் கூட்டம் மட்டுமே வச்சு ஓட்டை வந்து நம்ம கணிக்க முடியாது. பொதுவாக பெருமளவு கூட்டம் வருது அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட 8 கோடி மக்கள் இருக்கக்கூடிய தமிழகத்தில் ஒரு 4 லட்சம் பேர், எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 லட்சம் பேர் வந்திருப்பாங்க. வர முடியாதவங்க ஒரு 10 லட்சம் பேர் கூட இருக்கலாம். என்ன சொல்கிறீங்க? அப்போது இத்தனை பேர் வந்தாலும் இத்தனை பேரும் ஓட்டாக மாறுவாங்களாங்கிறதெல்லாம் நம்ம கணிக்க முடியாது. ஏன்னா எனக்கு ஒருத்தரை பிடிக்கும், நான் அவரை பார்க்கறதுக்காக வருவாங்க. அதை ஓட்டு போடணும் அப்படிங்கும்போது அது வந்து அந்த எண்ணம் வந்து மாறுபடும். ஸோ இந்த மாதிரி நிறைய லாஜிக்கலி நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும். அப்போ விஜய் அவர்களை பொறுத்தளவு அவர் எலெக்ஷனில் நின்று தமிழகத்தை வந்து உடனே கையில் எடுத்துருவாருங்கிறதுக்கான சாத்தியக்கூறெல்லாம் கிடையாது. அதெல்லாம் வந்து நம்ம மிகைப்படுத்தி சொல்லிடவே முடியாது. ஏன்னா இங்கே இருக்கிற மிக பலமான கட்சின்னு பார்த்தீங்கன்னா திமுகவும் அதிமுகவும் மட்டும்தான். அதுக்கு தான் அதிகமான மூன்றாவதா பிஜேபி வந்து அதிமுகவோட பிஜேபி தான் முன்னிலை கொண்டு வர மாதிரி கொண்டு வந்துட்டாங்கல்ல. ஆனாலும் போலிங் ரேஷியோன்னு பார்க்கணும், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த 2 கட்சிகளுக்கு தான் வந்து அதிகமான போலிங் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. விஜயுடைய பலம் நம்ம எப்படி நிர்ணயம் பண்ணலாம் அப்படின்னா, விஜய் உள்ளே வரும்போது கண்டிப்பாக வந்து இந்த 2 கட்சிகளுடைய ஓட்டு செதறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்துவார். எந்தெந்த கட்சி? கண்டிப்பாக ஏடிஎம்கேவுடைய ஓட்டு செதறும், டிஎம்கே ஓட்டு செதறதுக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அடுத்தது இவர் ஒரு அழகான ஒரு அறிக்கை, யாருமே சொல்லாமல் தைரியமான ஒரு அறிக்கையை கொடுத்துருக்கிறதா இவருடைய அதாவது ரொம்ப அதிகமான ஒரு சாணக்கியத்தனமாக நம்ம பார்க்குறோம். எப்படின்னா, என் கூட இணைந்தீங்கன்னா ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு இருக்கிறாரு. இந்த ஒரு வார்த்தை வந்து பல உதிரி கட்சிகளை என்ன பண்ணும், மற்ற கட்சியிலேருந்து பிரித்து கூட்டிகிட்டு வர்றதுக்கான சூழ்நிலையை ஏற்படுத்தும். கண்டிப்பாக அது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். நான் இவ்வளோ காலம் கட்சி நடத்துகிறேன், எனக்கு போனால் 1 சீட்டு 2 சீட்டு தர, நானும் நல்ல கொள்கை ரீதியாக ஸ்ட்ராங்காக இருக்கேன் அப்படிங்கிறக்கூடிய பல கட்சிகளுடைய ஆதங்கம் வந்து இன்றைக்கி இருக்குது. அப்போ அவங்களுக்கு ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு ஒருத்தர் கொடுக்குறாரு, அதுக்கான வாய்ப்பு, ஒரு வெற்றிக்கான வாய்ப்பு உள்ளது. அப்படிங்கும்போது கண்டிப்பாக நிறைய கட்சிகள் விஜயோட சேருவதற்கான வாய்ப்பு உண்டு. அப்படி பார்த்து ஒரு மாஸ் உருவாச்சுன்னா ஆட்சியை பிடிக்கிறதுக்கான சாத்தியக்கூறு உண்டு. கண்டிப்பாக. இப்போது இதில் விசிகா திமுகவில் வந்து உடையிற மாதிரிலாம் சொல்கிறாங்க.
அப்படி உடைஞ்சா விஜய் கூடயோ இல்லை சீமான் கூடயோ இல்லை யாரு கூட சேருவார்னு நீங்க நினைக்கிறீங்க? அரசியலில் நண்பனும் கிடையாது, பகைவனும் கிடையாது, அப்படி தான் பார்க்கணும். கொள்கை சார்ந்த சித்தாந்தமும் கிடையாது. ஏன் அப்படின்னா விசிகாவுடைய சித்தாந்தங்கிறது வேற. தமிழர் இறையாண்மை தான் விசிகாவுடைய மேஜர் சித்தாந்தம், தலித்தியம் கிடையாது. தமிழர் இறையாண்மையும் அதுதான் விசிகாவுடைய முக்கிய சித்தாந்தத்தில் இருக்கக்கூடியது. அவங்க போய் திமுகங்கிற திராவிட சித்தாந்தத்துக்குள்ளே இருக்கிறாங்க. அதை விட தமிழர் இன அழிப்புக்கு உறுதுணையாக இருந்த காங்கிரஸ் கூட ஒரு கூட்டணியாக இருக்கிறாங்க. அப்போ நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா, இங்கே நண்பனும் கிடையாது, பகைவனும் கிடையாது. அதிகாரத்துக்கான வேலையை மட்டும்தான் பார்க்கணும், ஆட்சி அதிகாரத்துக்கான வேலையை பார்க்கணும். அப்போ தான் ஒரு அதிகாரம் இல்லாமல் எதையுமே சாதிக்க முடியாது. அப்படிங்கும்போது இந்த கூட்டணிங்கிறது எப்போ வேணால் மாறுபடும். ஏன்னா நேர் எதிராக இருந்த திமுகவே பிஜேபி கூட கூட்டணி வச்சிருந்த ஒரு வரலாறுலாம் நம்ம படிச்சிருக்கிறோம். அப்படி இருக்கும்போது இன்னொன்று சொல்லப்போனால் நம்ம தமிழ்நாட்டில் காங்கிரஸ், நம்ம திமுக காங்கிரஸோட ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டணியாக இருக்கும், வேற்று மாநிலத்தில் எதிர்கட்சியாக செயல்பட்டுட்டு இருக்கும். அப்படியெல்லாம் பார்க்குறோம், வேடிக்கையாக இருக்கும் இதெல்லாம் சொல்லும் போது. அதனால இந்த கூட்டணியில் இருக்கிறவங்களுடைய இந்த என்ன சொல்லுவாங்க, இந்த எத்திக்ஸையெல்லாம் நம்ம எடுத்துக்க முடியாது. பெனிஃபிட் உண்டா எத்திக்ஸ் மாறும். இல்லை, இந்த கேள்வி கேட்டதுக்கு காரணம் என்னன்னா, விஜய் தன்னிச்சு இப்போ நின்று இருக்காரு. ஆனா அவருக்கு கூட்டணியோட இணைஞ்சு செயல்பட்டா அரசியல்ல வாய்ப்பு இருக்குன்னு ஒரு மூத்த பத்திரிகையாளர்கள் நிறைய பேர் சொல்ல கேள்விப்பட்டுட்டே நம்ம இருக்கிறோம். பார்வை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அதனாலதான் இந்த கேள்வியை முன்னிலை எடுத்து. இது வெயிட் அண்ட் சீ தான், கணிப்பு தானே வழியா இது முழுமையா வெயிட் அண்ட் வாட்சிங் தான் அடையிறதுக்கான. ஏன்னா இது அவருடைய ஒரு மாநாடு வெற்றி அடைஞ்சிருச்சு. அதுல எந்த ஒரு அதாவது எதிர்பார்த்ததை விட அதிகமான வெற்றி தான் மாநாடு. அதுல யாருமே மறுக்க முடியாது. அது சும்மா யாராவது எதனா குறை சொன்னா அது பொறாமையின் வெளிப்பாடு தானே வெளியே, அது கண்டிப்பாக கிடையாது. நல்ல மாநாடை நல்லா அற்புதமாக நிகழ்த்தி காட்டினாரு. இந்த டூல், இந்த ஆயுதத்தை விஜய் சரியா பயன்படுத்தினார் அப்படின்னா வருகின்ற அரசியல் நிகழ்வுகளில் அதிகாரத்தை பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டுங்கிறத நம்ம கணிக்க முடியும். ஆனால் அதிகாரத்தை பிடிச்சிடுவாருன்னு ஆணித்தரமாக சொல்ல முடியாது. இல்லை, உண்மையில நீங்கள் சொன்ன ஒவ்வொரு விஷயங்களும் ஆணித்தரமாக சொன்னீங்க. மக்கள் தீர்ப்பே இறுதி தீர்ப்பு தான். அடிக்கடி நம்ம கையலின் பார்வையில் சொல்லக்கூடிய வார்த்தைகள் மக்களின் தீர்ப்பே இறுதி தீர்ப்புன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் மக்களுடைய வார்த்தையாகவும் ஒரு மூத்த பத்திரிகையாளராக நிறைய விஷயங்களை எங்களோட ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. விஜயின் அடுத்த கட்ட வளர்ச்சியை நம்ம தொடர்ந்து மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அவங்க தான் முடிவு பண்ண போகிறாங்க. அடுத்த நேர்காணலில் வேறு ஒரு நிகழ்வுகளுடன் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைகிறேன். கயல்விழி. வணக்கம் அண்ணா. நன்றி, வணக்கம்.